வணக்கம். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்பது கேது பகவானுக்கும் உரியது, செவ்வாய் பகவானுக்கும் உரியது. எனவே செவ்வாய் பகவான் 3 நட்சத்திரத்துக்கு தலைவர். மிருகசீரிடம், சித்திர, அவிட்டம். கேது பகவான் 3 நட்சத்திரத்துக்கு தலைவர், அஸ்வினி, மகம், மூலம். எனவே இந்த 6 நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு உள்ள நீங்க வர்றீங்களா, இன்னைக்கு முருகப்பெருமான தீபம் போட்டு வழிபாடு செய்யறது நல்லது. ராசிபலன் தனி. இந்த நட்சத்திரத்துக்குரியவர்கள் முருகப்பெருமானை அல்லது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கேது 3 கிரகங்களுக்கு இன்னைக்கு தீபம் போடணும். நவகிரகத்துக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்வது நல்லது. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி பலன்கள் இருப்பதனால சொல்லி இருக்கிறோம். மாறுகிற ராசிகளுக்கு மட்டும் தனியா சொல்லிடுறோம். மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர். உங்க பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் கேதுவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடணும், மறந்துடாதீங்க. 2 நாளும் சூப்பர். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். திங்கள் 4, 7, வடக்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. செவ்வாய் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடட்டும். ஓம் அமுதனே போற்றி, அமுதன்னா சந்திரன். அம்புலியே போற்றி, சந்திரன். அங்காரகனே போற்றி, செவ்வாய். அக்னி வீர பத்திரரே போற்றி, அகோர வீர பத்திரரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க, நல்லது. 2 நாட்களும் மனசுல இந்த மந்திரங்கள் ஓடட்டும். அபிராமி அந்தாதி 101 பாட்டு. பருத்தியூர் கே சந்தானராமன் நல்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், விளக்க உரை. பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. 2 நாளும் படிங்க அபிராமி அந்தாதி, படிச்சு பாருங்க, நல்லது. 2 நாளும் பருப்பு சோறு, புளி சோறு, ரசம் சோறு ஏதோ ஏழைகளுக்கு கொடுங்க. மோர் சோறு காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏன்னா 2 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. திருஷ்டி இருக்கிறதுனால அதை சொல்றேன். ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பா இல்லை. கோச்சுக்காதீங்க, அதான் உண்மை. உங்க பெருந்தன்மை ஏமாந்து போவீங்க. நண்பர்களும் துரோகி ஆவாங்க. தப்பிச்சுக்கலாம் பரிகாரம் பண்ணுனா. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை, மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான தீபம் போட்டு வழிபாடு செய்யறது நல்லது. வேற சில வழிபாடுகளும் சொல்றோம். நிதானம், பண விஷயத்துல ஜாக்கிரதை. ஆமா. அனுகூலமான எண் 7, தெற்கு, வெள்ளை, திங்கள் 4, வடக்கு, சிவப்பு. செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை என்பதனால் திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே மனசுக்குள்ளே பல மந்திரங்கள் ஓடணும். ஓம் அப்பைய தீஷிதரே போற்றி, அப்பைய தீஷிதரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, பௌமனே போற்றி. பௌமன்னா பூமிக்கு பிறந்தவன் பௌமன், பூமாதேவியினுடைய பையன் பௌமன். அப்பூதி அடிகள் மிகச்சிறந்த சந்திர வழிபாடு செய்தவர். அப்பைய தீஷிதர் மிகச்சிறந்த சிவபக்தர். இந்த மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடட்டும். கூடவே பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய இணையதளம் வெண்முரசு படிங்க. 1/2 மணி நேரமாவது 2 நாளும் கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் தயிர் சோறோ, மோர் சோறோ, புளி சாதமோ முடிஞ்ச அளவு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாட்களும் சிறப்பா இல்லை. இந்த வழிபாடு செஞ்சா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமா, ஏன்னா கிரிக்கெட்லாம் வேற நடக்குது, அந்த பாணியிலே சொல்லிடுறோம். மிதுன ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பா இல்லை. வீண் வீம்பு, வீண் பிரச்சனை, சிக்கல்கள், தேவையற்ற பேச்சு அதிகமா இருக்கு. தப்பிச்சுக்கலாம் வழிபாடு பண்ணுனா. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும். சரி, வேற சில பிரார்த்தனைகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் 2, தெற்கு, சிவப்பு. திங்கள் 7, வடக்கு, பச்சை. செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை என்பதனால் திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே மனசுக்குள்ளே பல மந்திரங்கள் ஓடணும். ஓம் அப்பைய தீஷிதரே போற்றி, அப்பைய தீஷிதரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, பௌமனே போற்றி. பௌமன்னா பூமிக்கு பிறந்தவன் பௌமன், பூமாதேவியினுடைய பையன் பௌமன். அப்பூதி அடிகள் மிகச்சிறந்த சந்திர வழிபாடு செய்தவர். அப்பைய தீஷிதர் மிகச்சிறந்த சிவபக்தர். இந்த மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடட்டும். கூடவே பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய இணையதளம் வெண்முரசு படிங்க. 1/2 மணி நேரமாவது 2 நாளும் கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் தயிர் சோறோ, மோர் சோறோ,
புளி சாதமோ முடிஞ்ச அளவு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாட்கள் சிறப்பா இல்ல. இந்த வழிபாடு செஞ்சா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமா, ஏன்னா கிரிக்கெட்லாம் வேற நடக்குது, அந்த பாணியிலே சொல்லிடுறோம். கடகராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம், பயம் எல்லாம் இருக்கிறது. தப்பிச்சுக்கலாம் வழிபாடு பண்ணுனா. நிதானம், பொறுமை. உங்க ராசிக்கு தலைவர் சந்திரன், திங்கட்கிழமைக்கு அவர் தான் தலைவர். உங்க ராசிக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தர்ற கிரகம் செவ்வாய், செவ்வாய்க்கிழமைக்கு தலைவர். எனவே 2 நாட்களும் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 5 வடக்கு பச்சை திங்கள், 7 தெற்கு சிவப்பு செவ்வாய். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை என்பதனால் திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே மனசுக்குள்ளே பல மந்திரங்கள் ஓடணும். ஓம் அப்பைய தீஷிதரே போற்றி, அப்பைய தீஷிதரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, பௌமனே போற்றி. பௌமன்னா பூமிக்கு பிறந்தவன் பௌமன், பூமாதேவியினுடைய பையன் பௌமன். அப்பூதி அடிகள் மிகச்சிறந்த சந்திர வழிபாடு செய்தவர். அப்பைய தீஷிதர் மிகச்சிறந்த சிவபக்தர். இந்த மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடட்டும். கூடவே பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய இணையதளம் வெண்முரசு படிங்க. அரை மணி நேரமாவது 2 நாளும் கோயிலில் இருந்து படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் தயிர் சோறோ மோர் சோறோ புளி சாதமோ முடிஞ்ச அளவு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாட்கள் சிறப்பா இல்ல. இந்த வழிபாடு செஞ்சா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமா, ஏன்னா கிரிக்கெட்லாம் வேற நடக்குது, அந்த பாணியிலே சொல்லிடுறோம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் கில்லி மாதிரி. உங்களுடைய பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 3 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு திங்கள், 7 9 வடக்கு தெற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடட்டும். ஓம் அமுதனே போற்றி, அமுதன்னா சந்திரன். அம்புலியே போற்றி சந்திரன். அங்காரகனே போற்றி செவ்வாய். அக்னி வீர பத்திரரே போற்றி, அகோர வீர பத்திரரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க, நல்லது. 2 நாட்களும் மனசுல இந்த மந்திரங்கள் ஓடட்டும். அபிராமி அந்தாதி 101 பாட்டு. பருத்தியூர்க்கே சந்தானராமன் நல்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், விளக்க உரை. பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. 2 நாளும் படிங்க அபிராமி அந்தாதி, படிச்சு பாருங்க, நல்லது. 2 நாளும் பருப்பு சோறு, புளி சோறு, ரசம் சோறு ஏதோ ஏழைகளுக்கு கொடுங்க. மோர் சோறு காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏன்னா 2 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. திருஷ்டி இருக்கிறதுனால அதை சொல்றேன். கன்னிராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். வெற்றி, உயர்வு, கில்லி கலக்கறீங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம், மறந்துடாதீங்க. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும், சொல்றோம். ஆம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஏன் ஓவர் திருஷ்டியா இருக்கு? 2 நாளும் கில்லி மாதிரி ஜெயிக்கிறீங்க. அதனால என்னங்க பண்றது? 2 நாளும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும், காலையில சூரியனுக்கும் ராத்திரி சந்திரனுக்கும் தீபம் காட்டிடுங்க. ஆமா, பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 2 நாளும் படிச்சு பார்த்துருங்க. 2 நாளும் விநாயக பெருமானுக்கு சாயந்தரம் தீபம் போட்டுருங்க. ராத்திரி அல்லது சாயந்தரம் கோவில்ல தீபம் போட்டுருங்க, போதும். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாளுமே 2 நாள் ஓம் பைரவியே போற்றி, பஞ்சமியே போற்றி. 2 நாளும் இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். வைஷ்ணவியே போற்றி, வராகியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும், நல்லது. ஜெயிக்கிறீர்கள். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடட்டும். ஓம் அமுதனே போற்றி, அமுதன்னா சந்திரன். அம்புலியே போற்றி சந்திரன். அங்காரகனே போற்றி செவ்வாய். அக்னி வீர பத்திரரே போற்றி, அகோர வீர பத்திரரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க, நல்லது. 2 நாட்களும் மனசுல இந்த மந்திரங்கள் ஓடட்டும். அபிராமி அந்தாதி 101 பாட்டு. பருத்தியூர்க்கே சந்தானராமன் நல்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், விளக்க உரை. பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. 2 நாளும் படிங்க அபிராமி அந்தாதி, படிச்சு பாருங்க, நல்லது. 2 நாளும் பருப்பு சோறு, புளி சோறு, ரசம் சோறு ஏதோ ஏழைகளுக்கு கொடுங்க. மோர் சோறு காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏன்னா 2 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. திருஷ்டி இருக்கிறதுனால அதை சொல்றேன்.
துளாராசிக்கார நேயர்களே 4:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். சாயந்தரம் விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். 4:30 வரைக்கும் நல்லா இல்லை, ஜாக்கிரதை. முக்கியமான முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் தான் செய்யணும். கவனம் கவனம் கவனம், பொறுமை, நிதானம், ஜாக்கிரதை. சாயந்தரம் 4:30க்கு அப்புறம் நல்லா இருக்குது, சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க, கில்லி. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சாயந்தரம் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி, வசுதாதேவியே போற்றி, வைத்தீஸ்வரனே போற்றி. வைத்தீஸ்வரன் முருகப்பெருமான் வழிபட்ட சிவன் மயிலாடுதுறையில் இருக்கு, கோயிலே இருக்கு. அதான் செவ்வாய்க்கான பரிகார தலமும் கூட. ஆமாம், இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. 4:30க்கு அப்புறம், சாயந்தரம் 4:30க்கு அப்புறம் நல்லா இருக்கு, அது வரைக்கும் நல்லா இல்லை, ஜாக்கிரதை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பகல் 3 மணியிலிருந்து நல்லா இல்லை. 3 மணியிலிருந்து பகல் 3 மணியிலிருந்து சந்திராஷ்டமம். முக்கிய முடிவு கூடாது, அசைவ உணவு கூடாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. வழக்கமான செயலில் வம்பு வழக்கு வரும். எங்களை கேட்டால் சேஃப்டிக்கு 2 மணிக்கு அப்புறமே நிதானம் ஆயிடுங்க, அவ்வளோதான். 2 மணி வரைக்கும் ஓகே. அனுகூலமான எண் தெற்கு 2 வெள்ளை. 2 மணிக்கு வரைக்கும் பகல். அதுக்கப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை இல்லை இல்லை. என்ன பரிகாரம்? காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடட்டும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, மகாபதுமனே போற்றி சொல்லிடுங்க, நல்லது. பதுபன் மகாபதுபன் 2 பேரும் தான் கருட பகவானுடைய காதை சுற்றி கொண்டிருக்கிற சர்பம். ஆமாம், சொல்லிடுங்க, நல்லது. அருணகிரிநாளுடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது முருகப்பெருமான் கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஜாக்கிரதை. 2 மணியிலிருந்து சந்திராஷ்டமம். அனுஷத்துக்கு, கேட்டைக்கு, விசாகத்துக்கு, 3 நட்சத்திரத்துக்கும். தனுசு ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, கலக்கிறீங்க, நல்ல நாள். உங்க பிரபலமான தைரியமும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும், புத்திகூர்மை ஜெயிக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் கேதுவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட வேண்டியது முக்கியம். அனுகூலமான எண் 5 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கள் 2 3 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி. பித்தனா சிவன், பித்தா பிறைசூடிம்பர் சுந்தரர். பித்தனே போற்றி, பிறைசூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கூடவே அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். நல்ல புத்தகம் நிறைய இருக்கு, படிச்சு பாருங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க, ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாரு. 108 திவ்ய தேசம் எழுதியிருக்கிறார், நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கு, எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். 2 நாள் வீண் வீம்பு வீண் பிடிவாதம் இருக்கிறது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை திங்கள் 3 தெற்கு சிவப்பு செவ்வாய். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடணும். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பதுமனே போற்றி, வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வையப்ப மலையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கட்டும். வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும், சொல்லி பாருங்க. மறந்துடும், அப்புறம் திரும்பவும் சொல்லுங்க. நிற்கும் போகும், நிற்கும் போகும். அதான். ஏழைகளுக்கு வெள்ளை சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகங்கள் நிறைய இருக்கு, படிச்சு பாருங்க. தயவு செய்து படிங்க. காக்கைக்கு சோறு வையுங்க, பசியாத்துங்க. தயவு செய்து பசியாத்துங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றி உயர்வு கில்லி கலக்கிறீங்க, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாக சந்தோஷம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்கள் பிறகு பலமான விடாமுயற்சி தைரியம் ஜெயிக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள்
7, 9 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி. பித்தனா சிவன், பித்தா பிறைசூடிம்பர் சுந்தரர். பித்தனே போற்றி, பிறைசூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கூடவே அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். நல்ல புத்தகம் நிறைய இருக்கு, படிச்சு பாருங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. 108 திவ்ய தேசம் எழுதியிருக்கிறார், நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பா இல்லை. கோபம், அதிகமான இரக்கம், பெருந்தன்மை, இதனாலெல்லாம் தோத்து போக வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதை. வழிபாடு பண்ணா தப்பிச்சுக்கலாம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் திங்கள் 2 தெற்கு பச்சை, செவ்வாய் 3 வடக்கு நீலம். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை என்பதனால் மீனராசிக்காரர்களை வழிபாடு செய்ய வேண்டியது முக்கியம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடணும். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பதுமனே போற்றி, வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வையப்ப மலையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கட்டும். வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும். சொல்லி பாருங்க, மறந்துடும். அப்புறம் திரும்பவும் சொல்லுங்க. நிற்கும் போகும், நிற்கும் போகும். அதான். ஏழைகளுக்கு வெள்ளை சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகங்கள் நிறைய இருக்கு, படிச்சு பாருங்க. தயவு செய்து படிங்க. காக்கைக்கு சோறு வையுங்க, பசியாத்துங்க. தயவு செய்து பசியாத்துங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நேயர்களை நேற்றும் இன்றும், அதாவது திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பலன்கள் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறன சொல்லி இருக்கிறோம். மாறுகிற ராசிகளுக்கு தனியாக சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.